உயிரே உறவே தமிழே வணக்கம். தயவு செய்து கையில சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் ஜாக்கிரதையா ஒதுங்கி இருங்க. கூட்ட நெரிசலில் வந்து மாட்டிக்காதீங்க தயவு செய்து. இது ஒரு வேண்டுகோள். அவிநாசி தொகுதி வேட்பாளர் சகோதரி டாக்டர் கோகிலாமணி. இந்த டாக்டர் கோகிலாமணி அப்படின்னு யாராவது சொல்லணும்னு சின்ன வயசுல இருந்து எங்க இருப்பாங்க இவங்க, எனக்கு தெரியும். கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் வண்டியில் இருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள். வெற்றி வேட்பாளர். அந்த வெற்றியை அங்கே உறுதியாய் பார்த்து விட்டுத்தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, இங்கு கொடியுயர்த்தி நிற்கும் தோழமை கட்சிகளே, மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள், தொண்டர்கள், தமிழ்நாடு தவிர வேறு எந்த பயனும் எதிர்பாராமல் இங்கே குழுமி இருக்கும் என் தொண்டர்களுக்கு வணக்கம். இவர் இன்று கையில் பூங்கொத்துடன் நிற்கும் இந்த இல்ல உங்களுக்கு தான் அது. இவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர், எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். கொரோனாவின் போது தன்னலமற்ற சேவை செய்தவர். இவரை பார்க்கும் முன்னரே இவருடைய புகழ், இவர்களுடைய சாதனை என்னை வந்து அடைந்தது. என்ன இந்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நான் நின்ற தொகுதியில் நின்றார். கண்டிப்பா எனக்காக ஒரு காசு கூட வாங்காம ஓட்டு போட்ட 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஓட்டை அவர்களுக்கு போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் இங்கே இந்த பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று நான் கேட்டு வாங்கிய தொகுதி இது. காரணம் டாக்டர் கோகிலாமணி. என்ன அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமானா இந்த மாதிரி நடக்கும், தமிழகம் இந்த சாதனையை செய்யும் என்று பல வருடங்களாக நான் நம்பிக்கொண்டிருந்தவன். அந்த நம்பிக்கையின் உதாரணம் இங்கே இருக்கும் டாக்டர் கோகிலாமணி. திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்கிறோமே, அந்த திராவிட மாடலின் யூத் ஐகான் டாக்டர் கோகிலாமணி அவர்கள். 28 வயது, கூட்டி சொல்லலையே, கரெக்டா? 28 வயது. அதில் அவர் அரசு பள்ளியில் பயின்றவர். நம்முடைய சமூக நீதியால் முன்னுக்கு வந்தவர். இன்று மத்திய அமைச்சரை துணிவுடன் எதிர்க்கும் புறநானூற்றுல பார்த்திருக்கோமே, அந்த மாதிரி வீரமங்க இவர். அவரை இங்கே தூக்கி பிடித்திருக்கிறது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு ஒரு கோகிலாமணி உருவாக வேண்டும். அப்படி உருவாக வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி கேட்பவன் நான், கமல்ஹாசன். இதுல என் தொண்டர்கள் போலவே எங்களுக்கு என்ன சீட்டு, எந்த இடம், எப்படி, இதனால் என்ன லாபம் என்று கேட்காமல் இந்த சகோதரிக்கு கிடைக்கும் அந்த பெருமை எங்கள் பெருமை. என்னுடைய மகள் அக்ஷராவை விட குறைந்த வயதுள்ளவர். 33% சொல்லியிருக்காங்க. அதை எத்தனையோ நாளா சொல்லிட்டு இருக்கோம், இயற்றியும் விட்டோம். இருந்தாலும் அதையும் வேற எதையும் முடிச்சு போடுறாங்க.
விடமாட்டோம். இந்த 543க்குள்ள 33% கிடைக்கிற வரலாம் விடமாட்டான் இந்த கமல்ஹாசன். அதற்கும் என் பேரை சொல்லிக்கிறேன் தைரியமா. சொன்னதை செய்தார் என் சகோதரர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதற்கு பல உதாரணங்கள். அதில் ஓர் உதாரணம் தான் டாக்டர் கோகிலாமணி. இது வேற எந்த மாநிலத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. இது நம்மளுடைய பெருமை. இப்ப வரும்போது 10 மைல் பாலத்தை கடந்து வந்தேன். ஜிடிஆர் பாலம் பெருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊருக்கு இந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பு படி பார்க்கும்போது உங்களுக்கு மெட்ரோ எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேற எங்கேயோ இதை விட சின்ன பாப்புலேஷன் இருக்கிற ஊருக்கெல்லாம் மெட்ரோ கொடுத்திருக்காங்க. இதுதான் அவர்கள் தரும் நீதி. ஆனால் மக்களின் நீதிக்காக போராடும் மக்கள் நீதி மையம் அந்த மாதிரி நீதி எல்லாம் ஏற்காது. தலைவன் இருக்கின்றான். அதை சொல்லி இந்த பாட்டை நீங்கள் கேட்க வேண்டும். வரிக்கு வரி உங்கள் உணர்வு இருக்கும். திராவிடம் நாடு தழுவியது என்று தைரியமாக குரல் கொடுப்பவன் நான். மகளிர் உரிமை தொகை 8000 அதெல்லாம் எங்க இருந்து கொடுக்கிறாரு? யார் வீட்டு சொத்துங்கிறாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த சொத்திலிருந்து எடுத்து கொடுத்தாரோ அதே சொத்திலிருந்து தான் ஸ்டாலின் அவர்களும் எடுத்து கொடுக்கிறார். இது உங்கள் சொத்து, உங்களுக்கு திரும்பி வர வேண்டும். மகளிர் உரிமை தொகை 4 கோடி ரூபாய் மதிப்பில் அவிநாசி அரசு மருத்துவமனை புனரமைப்பு. திருமுருகன் பூண்டியில் 39 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க். புதிய வணிக வளாகம் அவிநாசியில் 6 கோடிக்கு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அந்த கலசமாக என் கண்ணில் பட்டது டாக்டர் கோகிலாமணி தான். இதை இன்னும் சீக்கிரமாகவே தமிழ்நாடு சாதித்திருக்க முடியும். இடைஞ்சல்கள் இல்லாமல் இருந்தால். வடக்கிலிருந்து நம்மை தேய்த்து கொண்டும் இடித்துக் கொண்டும் இருந்தவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பல கோகிலாமணிகள் இங்கே நின்றிருப்பார்கள். தமிழ் இனத்தின் துரோகிகளை விரட்டி அடிப்போம். வந்தாரை வாழ வைப்போம். ஆனால் இங்கே வாகை சுடலாம் என்று எண்ணி வந்தால் விரட்டி அடிப்போம். இந்த உறுதியை நான் எடுக்கும் உறுதியாக மட்டுமில்லாமல் நாம் எடுக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். தமிழ் வீரம் தரணியாளும். எப்படி சொல்றீங்க? பின்னாடி திரும்பிப்பார். ஆண்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கடல் கடந்து ஆண்டு இருக்கிறோம். அதை இப்பவும் செய்ய முடியும். வாள் இல்லாமல், கேடயமும் இல்லாமல், கல்வியை வைத்துக் கொண்டே செய்ய முடியும். அதற்கு ஒரு உதாரணம் இங்கே இருக்கிறார் டாக்டர் கோகிலாமணி. எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, விமன் எம்பவர்மெண்ட், எதிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் நிற்கிறது. இது நாம் மார்தட்டி சொல்லும் டாட்டா அல்ல. நம்மை பிடிக்காத எதிரி கசப்பாக விழுங்கிக் கொண்டிருக்கும் உண்மை. அந்த டாட்டா இந்தியாவில் பல இடங்களில் பல தொழில்துறைகளில் முதலிடத்தில் நிற்கிறது. தரமான பல பொருட்களை இந்தியாவுக்கே தந்து கொண்டிருக்கிறது. ஏன் சினிமா துறையில் உள்பட சிறந்த படங்களை தந்து கொண்டிருப்பது தென்னகம்தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது டிசிஎம் என்றே சொல்லலாம், இது எங்களுக்குள்ள இருக்கிற உறவு, மரியாதையா தான் பேசணும். அவர் செய்திருக்கும் சாதனைகள் நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை. இன்று தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நாளை இன்னும் மிளிரும். உலக அளவில் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் பதக்கங்களை அள்ளி குவிக்கத்தான் போகிறார்கள். அது நடக்க போகிறது. இவரை வெற்றியடைய செய்வது எனக்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைப்பேன்.
என் கொடி இங்கே பறந்து கொண்டிருப்பது, எங்கள் கொடி இங்கே பறந்து கொண்டிருப்பது நல்ல ஒரு காரணத்துக்காக என்று நம்பி இங்கே பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அது நடக்க வேண்டும் என்றால் வரும் 23ஆம் தேதி நீங்கள் நல்ல தீர்ப்பை அளிக்க வேண்டும், அளித்தே ஆக வேண்டும். வடக்கிலிருந்து வரும் துரோகத்தை நாம் தடுத்தே ஆக வேண்டும். உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னம். பார்த்து குத்துங்க, ஜாக்கிரதையா குத்துங்க. அந்த பொட்டி என்னை ஏமாத்தி இருக்கு ஒரு வாட்டி, மறுபடியும் ஏமாற விடக்கூடாது, ஏமாற வைக்க கூடாது நம்மள. ஏன்னா அதுல யாரும் மக்கள் என்ன ஏமாத்தல, சதிதான் ஏமாற்றியது. 65 லட்சம் பேர் காணாம போனாங்களே, அதே சதியின் ஆரம்பம் அங்கதான் அவங்க பூஜை போட்டாங்க. ஆஹா லாபம், இத்தனை பேரை கட் பண்ண கழிச்சோம்னா லாபம்னு பூஜை போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. 65 லட்சம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் ஓட்டு பதிவுக்கு வழி இல்லாமல். 65 லட்சம் என்பது மலேசியா ஜனத்தொகையை விட ஜாஸ்தியா இருக்கும். 6.5 மில்லியன், சாரி 65 லட்சம் சொல்லிட்டேன். 6.5 crores கோடி ஒரு நாட்டின் ஜனத்தொகையே காணாத அடித்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது இங்கே நடக்க விடாதீர்கள், விழிப்பாயிருங்கள். என் சகோதரி நல்ல இடத்தில் அமர வேண்டும், நற்பணிகளை செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. செய்திருக்கிறீர்கள். ஆனால் நான் போன இடத்துல பேசும்போது சொன்னேன், கண்டிப்பா 50,000 ஓட்டு ஒரு பைசா கூட வாங்காம போட்டாங்க எனக்காக. அந்த 50,000 இங்கே போடுங்கள் என்கிறேன் நான். அதே மாதிரி இங்கே செய்யுங்கள். மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை எண்ணி இதை செய்யுங்கள். எங்களுக்கு சீட்டு கிடையாது, எங்கள்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வேற போட வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் வண்டிக்கு முன்னாடி கூட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. தெரியும், எங்களுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, வேற ஊர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. 15 கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பெருந்தன்மை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதுதான் எங்கள் பெருந்தன்மையும். அந்த இணைப்பதற்கு நாங்கள் தோள் கொடுத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். தமிழ்நாடுதான் என்னுடைய டீம். நாங்கள் சும்மா விளையாட வரல, ஜெயிச்சு காட்டி இருக்கிறோம். மறுபடியும் ஜெயிக்க செய்யுங்கள். அப்படி ஜெயிப்பது உங்கள் ஜெயமாகும். சத்தியமா சொல்றேன் நான். ஏன்னா நீங்க எல்லாம் பாருங்க, நீங்க வெறும் ட்ரோல் இது ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தா போறாது, ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா போதாது. யோசிங்க, அதை கீழே வச்சுட்டு போனை வச்சுட்டு சுத்தி பாருங்க ஒரு வாட்டி. எப்படி இருந்த ஊர் எப்படியா இருக்கிறது, ஏன் ஆனது, இந்த சகோதரி எப்படி இந்த டாக்டர் பட்டமும் பெற்று இந்த வண்டியில் ஏறி நின்று கை உகப்பி நிற்கிறாரே, இது எப்படி நடந்தது என்று யோசித்து பாருங்கள். மதிய உணவு சாப்பிடுறத கூட தடுத்தவங்க. கரெக்டா? நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காம சும்மா எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நினைக்காதீங்க சகோதரி. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் வெற்றி என் வெற்றி. நாளை நமதே, இன்றும் நமதே, நாடும் நமதே. ஜெய் ஹிந்த்.